இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியுமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து நம்மோடு பேசுகின்ற வேதாகமம் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். வேதாகமம் நம்மோடு பேசுகிறது. ஒரு முறை ஒரு கிராமத்திற்கு சென்று அங்கே செய்தி அவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு வந்து வீட்டிலே உட்காந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. அந்த செய்தி மிகவும் அருமையாக இருந்தது. எனக்கு ஆண்டவர் தெளிவாக அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை நான் தெளிவாக உணர்ந்தேன். 3 நாட்களுக்கு பிறகு ஒரு வாலிப மகள் என்னை சந்தித்து அவர் சொன்னார், நீங்கள் அங்கேருந்து பேசுனீங்க, அந்த வார்த்தை உங்களுக்கு நல்லா இருக்குது, ஆனால் அதை கேட்கிற எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நீங்கள் சொல்கின்ற ஒரு வார்த்தையின் மூலமாக எங்கள் வீட்டில் ஒரே சண்டை, நிம்மதியே இல்லை. நீங்கள் வந்த இதிலிருந்து எங்கள் வீட்டில் நிம்மதி இல்லை என்று சொல்லி அவள் என்னை திட்டிவிட்டு எல்லா சூழ்நிலை எல்லாரும் பார்க்கத்தக்க பேசிவிட்டு சென்று விட்டார். நான் யோசித்து பார்த்தேன், அங்கே ஒன்றும் அப்படி தவறான ஒரு டீச்சிங் வார்த்தைகளை நான் பேசவில்லை. இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். இங்கே எபேசியர் 6:2 உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே வாழ்நாள் நீடிப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. இந்த தலைப்பின் கீழே தான் நான் அங்கு செய்தி கொடுத்தேன். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, இந்த வார்த்தையை கேட்க முடியவில்லை. சிலரால் கோபம் வருகிறது. அவனுடைய வசனத்தை நாம் தியானிக்கிற நாம் என்ன நினைக்கிறோம்? ஆசீர்வாதமான வார்த்தையை மாத்திரம் நாம் கேட்கிறோம். யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன், ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கை இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இப்படிப்பட்ட செய்திகளை நாம் கேட்கிறோம். ஆனால் ஆண்டுடைய வசனம் என்ன சொல்கிறது? நம்மை என்ன எச்சரிக்கிறது. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும் என்பதை இந்த வேதாகம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த உலகம் என்ன செய்கிறது? உலகத்தின் பாதைக்கு நம்மை இழுத்து கொண்டு செல்கிறது. வசனம் இவ்வாறு சொல்கிறது. நீதிமொழிகள் 20:18 கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்குகிறார். ஏசாயா 43 கண்கள் இருந்தும் குருடராயிருக்கிற ஜனத்தையும் காதிருந்தும் செவிடராயிருக்கிறவர்களையும் புறப்பட்டு வர பண்ணுங்கள். எரேமியா 5:21 கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகளிருந்தும் கேளாமல் இருக்கிற அறிவில்லாத ஜனங்களே கேளுங்கள். இந்த வேதாகமத்தில் அநேக இடங்களில் நான் சொல்றேன், கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்கிறார். இந்த வேதாகமத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆசீர்வாதமான வார்த்தை மட்டுமல்ல, எச்சரிப்பின் காரியமும் இருக்கிறது. எத்தனை பேர் நாம் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுகிறோம்? எசேக்கியேல் 12:2 மனுபுத்திரனே, நீ கலக வீட்டாரின் நடுவிலே தங்கியிருக்கிறாய், காணும்படிக்கு அவர்கள் கண்கள் இருந்தும் காணாமல் போகிறார்கள், கேட்கும்படிக்கு அவர்கள் காது இருந்தும் கேளாமல் போகிறார்கள், அவர்கள் கலக வீட்டார். வேத வசனம் நம்மை எச்சரிக்கிறது. ஆண்டுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டிருக்கிறது. நாம் என்ன செய்கிறோம்? ஏதாவது ஒரு ஊழியர் வந்து பேசும்போது இந்த வசனத்தை என்ன செய்கிறோம்? இது அவர்களுக்கு பேசுகிறார்கள், இது இவர்களுக்கு பேசுகிறார்கள் என்று சொல்லி தள்ளிவிட்டு செல்கிறோம். இந்த வசனமும் நமக்கு ஒவ்வொரு நாளும் எச்சரிப்பை தந்து கொண்டிருக்கிறது. நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஒரே ஒரு வசனம் தான், தகப்பனும் தாயும் கனம் பண்ணுவாயாக. 10 கற்பனைகள் கட்டளைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். எத்தனை பேர் அதன்படி நாம் வாழ்கிறோம், அதன்படி செயல்படுகிறோம்? மத்தேயு 13:16 உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். இந்த காதுனால ஆண்டுடைய வார்த்தை கேட்கிறதுனாலே
நீங்களும் நானும் பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஒரு வீட்டிற்கு நாங்கள் சென்றிருக்கும்போது அங்கே அழகாக மிகவும் நேர்த்தியாக கட்டி அழகான ஒரு வீடு, எல்லாம் அவர்கள் சோஃபா, அவளுடைய பெட்ரூம் எல்லாம் சூப்பராக இருக்குது. அப்போ பின்பகுதியும் நாங்கள் சென்று போய் பார்க்கும்போது அங்கே ஒரு குடிசை, ஒரு சின்ன ஒரு கூடாரம் இருந்தது. அப்போது நான் கேட்க, இங்கே எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கீங்க, இதில் ஏன் இந்த கூடாரத்தை இதை எடுத்து விட வேண்டியதானே? அவர் சொன்னார்கள், என்னுடைய அம்மா அவர்கள் கடைசி காலத்தில் எங்களுக்கு 4 சகோதரர், மொத்தம் என்னோடு சேர்ந்து 4 சகோதரர்கள் உண்டு. நாங்கள் இப்போ எல்லாம் சரிசமமாக பிரித்து விட்டோம். என் அம்மாவை இப்போது ஒவ்வொரு மாதம் ஒவ்வொருத்தர் பார்த்து கொண்டிருக்கும். இப்போது என்னுடைய டேனில் அவங்க வேற ஒருத்தங்க என்னுடைய சகோதரர் வீட்டில் இருக்கிறாங்க. அடுத்த மாதம் அவர்கள் வந்து விடுவார்கள் என்று சொன்னார்கள். மிகவும் அந்த இடத்தை பார்க்கும்போது அதை சகிக்க முடியவில்லை. அப்போ தாய் தகப்பனை மார்களை நாம் எப்படி கனம் பண்ணி வைத்திருக்கிறோம்? இன்னும் பெற்றோர்கள் இந்த கடைசி காலத்தில் அன்பு தணிந்து விட்டது. பெற்றோர்கள் எப்படிப்பட்ட நிலைமையில பிள்ளைகளை நம்ப முடியல. ஒரு பெற்றோர்களுக்கு பிள்ளை மேலே ஒரு நம்பிக்கையே இல்லை, பிள்ளைகளுக்கும் பெற்றோர் மேலே நம்பிக்கை இல்லை. அவர்கள் சொன்ன கடைசி காலத்தில் என்னை பார்த்தாதான் உனக்கு இதை தருவேன். அப்படிப்பட்ட நிலைமையிலே பெற்றோர்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். நாமும் கூட எப்படி இருக்கிறோம்? கண்ணிருந்தும் காணாமல், காதிருந்தும் கேட்காமல் செவிடர்களைப் போல இருக்கிறோமா? ஆண்டவர் பார்க்கிறார். சங்கீதம் 119:18 உமது வேதத்தின் அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போஸ்தலர் 28:27 அவர்கள் கண்களினால் காணாமலும், காதுகளினால் கேளாமலும், இருதயத்தினால் உணர்ந்தும் குணப்படாமலும், நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கும் இந்த ஜனத்தின் இருதயம் கொளுத்திருக்கிறது, காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தில் போய் சொல்லி என்று பரிசுத்த ஆவியானவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கிறார். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நம் கண் இருந்தும் குருடராக இருக்கிறோமா? காதிருந்தும் கேட்காதவர்களாக? ஒரே ஒரு வசனத்தை தான் இன்றைக்கு நான் சொல்றேன். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணும் வாழ்நாள் நீடித்திருப்பதற்காக கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இந்த வேளையிலே எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அப்பா நம்முடைய வழிகளிலே நடக்க எங்களுக்குன்னு ஒரு வேதத்தை தந்திருக்கீங்க. இந்த வார்த்தை வல்லமை உள்ளது. இந்த வார்த்தை எங்களை எச்சரிக்கிறது. ஒரு வேளை இன்னைக்கு தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணாத பிள்ளைகள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஒரு வேளை என் பிள்ளைகள் என்னை புறக்கணித்தார்கள் என்று சொல்லி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கலாம்ப்பா. நம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. இந்த வேளையிலே இந்த எச்சரிப்பின் சத்தத்தை யாரெல்லாம் கேட்குறார்களோ அவர்களோடு நீங்கள் பேசுங்க. அவங்க கண்களை திறங்க, அவர் காதுகளை திறங்கப்பா. அவர்கள் முக்கென்று வாழ இந்த வேதத்தின் காரியங்களை கற்றுக்கொண்டு அதன்படி நாங்கள் செயல்பட நீங்கள் கிருபை தாங்க. உங்களுடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன், தாழ்த்துக்கிறேன், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.